أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அன்பியா அழகான முறையில சொல்லி காட்டிக்கிட்டு வர்றான். 21வது அத்தியாயம் 47 வசனங்களை நம்ம பார்த்திருக்கோம். அது அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களுடைய நிலை, மறுக்கக்கூடியவருடைய நிலை, எல்லாத்துக்கும் மேலா நாளை மறுமையில நாமே எடை போடக்கூடிய அந்த தராசை நிப்பாட்டுவோம். உங்களுக்கு நீதியின் அடிப்படையில உங்களுக்கு அழகான முறையில நிறுத்து கொடுப்போம். அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு கடு மணி அளவு கூட உங்களுக்கு குறையவோ, அளவு நிறவையில மோசடியோ எதுவுமே செய்ய மாட்டோம். அழகான முறையில நன்மை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய கூலிய கொடுக்கக்கூடியவர்களா இருக்கும். கணக்கு வாங்குறதுக்கு நாமே போதும், வேற யாரும் தேவையில்லைங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இந்த சூறாவுக்கே உரிய நபிமார்கள், அன்பியாக்கள் அவங்கள பத்தின சரித்திரத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். 21வது அத்தியாயத்துல 48வது வசனம் படிங்க. முன்பு நம் மூசாவிற்கும் ஹாரூனுக்கும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறுபடுத்தக்கூடிய ஃபுர்கானையும் ஒளியையும் அறிவுரையையும் அருளியிருந்தோம். இவை இரையச்சமுடையோருக்கு பயனளிக்க கூடியவையாகும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எனில், கண்ணால் பார்க்காமலே தாம் இறைவனுக்கு அஞ்சுகின்றார்கள். மேலும் கணக்கு வாங்கும் அந்நாளை பற்றி அஞ்சுகின்றார்கள். மேலும் பாக்கியங்கள் நிறைந்த இந்த அறிவுரையை எப்பொழுதும் நாம் உங்களுக்காக இறக்கியிருக்கின்றோம். இனி நீங்கள் இதனை ஏற்க மறுக்கின்றீர்களா என்ன? அதற்கும் முன்பு நாம் இப்ராஹிமுக்கும் நல்லறிவை வழங்கியிருந்தோம். மேலும் நாம் அவரை நன்கு அறிந்திருந்தோம். அவர் தம்முடைய தந்தையிடமும் தம் சகோதர சமூகத்தாரிடமும் இவ்வாறு கூறியிருப்பதை நினைத்து பாரும். என்ன இது? நீங்கள் இந்த உருவச்சிலைகள் மீது இத்தனை ஆர்வத்துடன் பற்று கொண்டுள்ளீர்களே. அதற்கு அவர்கள், எங்கள் மூதாதையர் அவற்றை வணங்கி வந்ததை நாங்கள் கண்டோம் என்று மறுமொழி தந்தார்கள். அதற்கு அவர் கூறினார், நீங்களும் வழி பிறந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய மூதாதையரும் வெளிப்படையான வழிகேட்டில் கிடந்தார்கள். அதற்கு அவர்கள் கேட்டார்கள், எங்களிடம் உண்மையான கருத்தைத்தான் எடுத்துரைக்கின்றீர்களா அல்லது கேலி செய்கின்றீர்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்கள்ல சொல்லக்கூடிய விஷயத்த பாருங்க. நபியே, அழகான இந்த சரித்திரங்களை ஒவ்வொருத்தரை பத்தியா அல்லாஹ் தஆலா சொல்றான். 48வது வசனத்துல சொல்லலாம், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஃபுர்கான ஒளிய நம்ம கொடுத்திருந்தோம். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க தெரியுமா? இரையச்சம் உடையவர்களா இருந்தாங்க. இரையச்சம் உடையோருக்கு பயனளிக்க கூடியதா இருந்துச்சு நம்முடைய இந்த உபதேசம். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, தன்னால ரப்ப பார்க்காமையே அவனை அஞ்சக்கூடியவர்களா இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கணக்கு வாங்கக்கூடிய நாளை பத்தியும் அஞ்சுனாங்க. அப்ப பாருங்க, யாரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணால பார்க்கல, கண்ணால பார்க்காம தான் அஞ்சுறாங்க. அப்போ அதுக்கு மட்டும் இல்ல, அந்த மறுமை நாளை குறித்து அஞ்சக்கூடியவர்களா இருக்காங்க. அப்ப நாமும் அஞ்சணும், பயப்படணும். அதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம பாக்கியம் நிறைந்த இந்த அறிவுரைகள் இப்பொழுது நம்ம உங்களுக்கு இறக்கி இருக்கிறோம். இனி நீங்கள் அதனை ஏற்க மறுக்கிறீங்களா? எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தோமோ அதே மாதிரி பாக்கியம் நிறைந்த அறிவுரைகள் தான் இது. அப்ப நீங்க அவங்க பாத்துங்க, அஞ்சு நடந்தாங்க, இறையச்சமுடையவர்களா வாழ்ந்தாங்க. அந்த உபதேசம் அவங்களுக்கு பலன் கொடுத்துச்சு. அது மாதிரி நீங்களும் அஞ்சு வாழுங்க, மறுக்காதீங்க. என்ன மறுக்கிறீங்களா, மறுத்து வாழ்றீங்களா அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் நம்ம நல்லுரையை கொடுத்தோம். அவங்களும் நன்கு அறிந்திருந்தாங்க. அவங்க தம்முடைய அவங்களுடைய தந்தை கிட்ட சொல்றாங்க, தம் சமுதாய மக்களிடமும் சொல்றாங்க. அதை நீங்க நினைச்சு பாருங்க. என்ன அது? நீங்க இந்த உருவச்சிலைகள் மீது எத்தனை ஆர்வம் கொண்டு இருக்கிறீங்க. இந்த உருவத்தை செய்யறதுல, அதை வணங்குறதுல, அதை வழிபடுறதுல எவ்வளவு ஆர்வத்தோட இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க, ஆமா, எங்களுடைய மூதாதையர்கள்லாம், எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாம் இதைத்தான் வணங்குனாங்க, அதுக்குத்தான் வழிபட்டாங்க, அதை நாங்க பார்த்தோம், அதனால நாங்களும் ஆர்வத்தோட வணங்குறோம், இந்த மாதிரி சொன்னாங்க.
அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்களும் வழி பிறழ்ந்து இருக்கிறீர்கள், உங்களுடைய மூதாதையர்களும் வெளிப்படையான வழிகேட்டுல தான் கிடந்தாங்க. அவங்க வழிகேட்டுல இருந்தாங்கன்னு நீங்களும் வழிகேட்டுல இருக்கலாமா? இருக்காதீங்க. அதுக்கு அவங்க கேக்குறாங்க, எங்கள்ட்ட உண்மையான கருத்தை தான் நீங்க சொல்றீங்களா அல்லது எங்களை கேலி செய்றீங்களா? என்ன நீங்க எங்க மூதாதையர்கள் வழிகேட்டுல இருந்தாங்கன்னு சொல்றீங்க, எங்களையும் வழிகேட்டுல நாங்க இருக்கோம்னு சொல்றீங்க நீங்க. நீங்க உண்மையத்தான் சொல்றீங்களா இல்ல எங்களை கேலி கிளி பண்றீங்களா? அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அடுத்த 5 வசனத்தை படிங்க. அதற்கவர் பதிலளித்தார், இல்லை, உண்மையில் வானங்களையும் பூமியையும் படைத்து அவற்றிற்கு அதிபதியாக இருப்பவன் யாரோ அவனே உங்களின் அதிபதி ஆவான். இதற்கு நான் உங்கள் முன் சாட்சியம் கூறுகின்றேன். மேலும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நீங்கள் இல்லாத சமயம் உங்களுடைய உருவச்சிலைகளை திண்ணமாக நான் ஒரு கை பார்ப்பேன். பிறகு அவர் அவற்றை துண்டு துண்டாய் உடைத்தார். அவற்றில் பெரிய சிலையை மட்டும் விட்டு வைத்தார், அவர்கள் அதனை நோக்கி வரக்கூடும் என்பதற்காக. அவர்கள் திரும்பி வந்து சிலைகளின் இந்த நிலையை கண்டதும் கேட்கலாயினர், நம்முடைய தெய்வங்களை இந்நிலைக்கு ஆக்கியவன் யார்? உண்மையில் அவன் பெரும் கொடுமைக்காரனாகத்தான் இருக்க வேண்டும். சிலர் கூறினர், இப்ராஹிம் எனும் பெயருடைய ஓர் இளைஞர் இந்த சிலைகளை பற்றி கூறுவதை நாங்கள் கேட்டிருந்தோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடுத்து சொல்லி காட்டுறான் பாருங்க. அவங்க என்ன நீங்க கேலி பண்றீங்களா இல்ல உண்மையை சொல்றீங்களான்னு சொல்றாங்க. அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழகான முறையில சொல்றாங்க, இங்க வாங்க, வானத்தை படைச்சவன் யாரு? இந்த பூமியை படைச்சவன் யாரு? அவன் தான் நம்ம எல்லாருக்கும் அதிபதி. அவனை தவிர இந்த சிலைகள் இல்ல அப்படின்னு சொல்ல, இதுக்கெல்லாம் நான் சாட்சி சொல்றேன் அப்படிங்கறத சொல்லி காட்டுறாங்க. ஆனா அந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல, மறுக்கல. மேலும் சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையா, நீங்க இல்லாதப்ப இந்த உருவச் சிலைகள் எல்லாம் நிச்சயமா நான் ஒரு கை பார்க்கத்தான் போறேன். அப்போ உங்களுக்கு படி அளக்குது, உங்களுக்கு உணவு கொடுக்குது, உங்களுக்கு காப்பாத்துது, உங்களுக்கு உதவி செய்யுதுங்கிறது என்னை தண்டிக்கட்டுமே இல்லையா? இந்த வார்த்தை இதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. நான் ஒரு கை பார்க்கத்தான் போறேன், உங்களுக்கு எல்லாம் செய்யக்கூடியது என்னை என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அதுக்கு பின்னாடி அவங்க இல்லாத இதுக்கு பின்னாடி பெரிய ஹிஸ்டரி இருக்கு. நம்ம சரித்திரத்துல ஹிஸ்டரியில நம்ம பார்த்திருக்கோம், தஃசீர்லயும் பார்த்திருக்கோம். அவங்க ஒரு பெருநாள்ல எல்லாரும் போனதுக்கு பின்னாடி இவங்க போகாம இருந்து என்ன செய்யறாங்க, அவங்க எல்லாம் போனதுக்கு முன்னாடி அந்த சிலையெல்லாம் உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு அதோட பெரிய சிலையில மட்டும் அதை மட்டும் விட்டு வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வருவாங்க, அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும், அழகான படிப்பினையை இந்த இடத்துல ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ அங்க அவங்க எல்லாம் திரும்பி வந்து அந்த சிலைகளுக்கு நேர்ந்த கதியை பார்த்ததுமே, அடாடா, நம்முடைய தெய்வங்களை இந்த நிலைக்கு ஆளாக்குனது யாருப்பா? உண்மையிலே அவன் பெரிய கொடுமைக்காரனாத்தான் இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நேரத்துல ஒரு சிலர் சொன்னாங்க, இந்த இப்ராஹிம் ஒரு இளைஞர் இருந்தாரு, அவருதான் இதெல்லாம் இப்படி செஞ்சிருக்கணும், அவருதான் வந்து இந்த சிலையெல்லாம் ஒரு கை பாப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்ப அடுத்து என்ன சொல்றாங்க படிங்க கில்சோ. அதற்கு அவர்கள் கூறினர், பிடித்துக் கொண்டு வாருங்கள், அவரை எல்லோர் முன்னிலையிலும் அவர் மீது எவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது என்பதை மக்கள் பார்க்கட்டும். இப்ராஹிம் வந்ததும் அவர்கள் கேட்டார்கள், இப்ராஹிமே, நீர்தாமா எங்கள் கடவுள்களுக்கு இவ்வாறு தரக்குறைவாக நடந்து கொண்டது? அதற்கு அவர், இவற்றில் இந்த பெரிய சிலைதான் இவற்றையெல்லாம் செய்திருக்க வேண்டும். துண்டுபட்ட இவை பேசுமாயின் இவற்றிடமே கேட்டு பாருங்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் தங்களுடைய மனசாட்சியின் பக்கம் திரும்பினர். பிறகு ஒவ்வொருவரும் தங்களுக்குள், உண்மையில் நீங்களே அக்கிரமக்காரர்கள் என்று கூறினார்கள். ஆனால் பிறகு அவர்களுடைய புத்தி தலைகீழாக மாறிற்று. இப்ராஹிமே, இவை பேச மாட்டா என்பது உமக்கு தெரிந்ததுதானே என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான்னு பாருங்க. கடைசியில என்ன செய்யறாங்க, அவங்க எல்லாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. பிடிச்சிட்டு வந்ததுமே, கூட்டிட்டு வர்றாங்க. வந்ததுமே அவங்கள்ட்ட கேக்குறாங்க, இது மாதிரி செஞ்சது, இப்படி எல்லாம் பார்த்தது நீங்க தானா? நீங்களா இப்படி செஞ்சீங்க? எங்க கடவுள்களை எல்லாம் இப்படி குறைவா அதுகளோட நீங்க நடந்துக்கிட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இதெல்லாம் பேசுன்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் இந்த பெரிய சிலைதான் செஞ்சிருக்கணும், இது உண்மையிலே பேசும்டா, அது கேளுங்க யார் செஞ்சாண்டு அப்படிங்கவுமே அவங்க அசந்து போயிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொல்லுவாங்கன்னா அவங்க எதிர்பார்க்கவே இல்லை.
இதை கேட்டதுமே தங்களுடைய மனசாட்சியை அவங்கள குத்துது, அவங்களுக்கு உணர்த்தி காட்டுது. அடடா, இது பேசாதுங்கிறது நமக்கு தெரியத்தானே செய்யும், நம்ம தானே நமக்கு நம்மளே அக்கிரம செஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உணர்றாங்க. மனசாட்சி உணர்த்தி காட்டுது. ஆனாலும் அவங்களுடைய புத்தி என்ன செஞ்சுச்சு, தலைகீழா மாறி போய், இப்ராஹிமே, இது பேசாதுங்கிறது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்களேன். அதற்கு இப்ராஹிம் கூறினார், நீங்கள் அல்லாஹ்வை அன்றி உங்களுக்கு இலாபத்தையோ நஷ்டத்தையோ அளிக்க வலிமையற்ற தெய்வங்களையா வணங்குகின்றீர்கள்? சிச்சி, எவ்வளவு கேவலம்! உங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்கின்ற தெய்வங்களுக்கும் உங்களுக்கு கொஞ்சமும் அறிவில்லையா என்ன? அதற்கு அவர்கள் கூறினார்கள், எரித்து விடுங்கள் இவரை, உதவுங்கள் உங்கள் தெய்வங்களுக்கு நீங்கள் ஏதும் செய்வதாயிருந்தால். நாம் கூறினோம், நெருப்பே, நீ இப்ராஹிமுக்கு குளுமையாகவும் சாந்தமாகவும் ஆகிவிடு. இவர்கள் இப்ராஹிமுக்கு தீங்கு செய்ய நாடினார்கள், ஆனால் நாம் அவர்களையே தோல்வியுறச் செய்தோம். ஓகேடா, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி காப்பாத்துனா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி காட்டுறான். இப்ப பாத்தீங்களா, அவங்க உடனே என்ன செய்யறாங்க, நீங்க என்ன இது பேசாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் நீங்க இப்படி பேசுறீங்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன, நீங்க அல்லாஹ்வை விட்டு எந்த லாபத்தையோ நஷ்டத்தையோ கொடுக்க வழியே இல்லாத வலிமையற்ற இந்த தெய்வங்களையா வணங்குறீங்க? இதுக்கே தெரியல என்ன செய்யறோம்னு சொல்லிட்டு, இத போயா நீங்க வணங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது கேட்டுட்டு சொல்றாங்க, சீச்சி, எவ்வளவு கேவலம் நீங்க வழிபடக்கூடிய இந்த தெய்வங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, இது ஒண்ணுமே செய்யாது அப்படின்னு, இன்னுமா நீங்க இந்த தெய்வங்களை நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. எவ்வளவு அறிவு பூர்வமா புரிஞ்சுக்கிறக்கூடிய அளவுக்கு அழகான முறையில அந்த மக்களுக்கு தாவாவ அல்லாஹ் ஒருத்தன் தாங்கிறத சொல்லி காட்டுறாங்க. ஆனாலும் அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய மனசாட்சி உறுத்தியும் அதுதான் பார்க்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இடத்துல சூனியக்காரர்கள் இருந்தாங்கல்ல, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஈமான உண்மை இதுதான்னு தெரிஞ்ச உடனே அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, அப்படி சுஜூதுல விழுந்தாங்க. ரப்பி மூசாவ ஹாரூன், மூசாவுடைய அந்த இறைவனை நாங்க ஏத்துக்கிட்டோம்னு சொன்னாங்க. ஆனா இங்க பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துல அழகான முறையில உணர்த்தி காட்டியும் அவங்களுடைய உள்ளம் அவங்களுக்கு, ஆமா அவர் சொல்றது சரிதானே அப்படிங்கறது தெரிஞ்சு ஏத்துக்கிறாத மக்களா இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க நம்மளுடைய தெய்வங்களுக்கு எதிரா உங்க தெய்வங்களை உடைச்சு நாசப்படுத்தின இவரை நம்ம எரிச்சிருவோம், அதனால உங்களுடைய தெய்வங்களுக்கு எதிரா நீங்க உதவி செய்யுங்க அப்படிங்கவும் எல்லா மக்களும் பெரிய கிடங்க வெட்டி எல்லாரும் விறக கொண்டு வந்து நெருப்ப மூட்டி அந்த நெருப்புக்குள்ள தூக்கி போடுறாங்க. எந்த அளவுக்குன்னா, சுப்ஹானல்லாஹ், தஃப்சீர் எடுத்து படிச்சு பாருங்க, அவங்களுக்கு அந்த நெருப்புக்கு பக்கத்துல போகவே முடியல. அதுக்கு ஒரு தனியான ஒரு கருவியை தயாரிச்சு அதுல தூக்கி உட்கார வச்சு தூக்கி வீசுறாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான், நெருப்பை படைத்த ரப்பு, நெருப்பே குல்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா அந்த நெருப்புக்கு, யா நாரு கூனி பர்தன் வ சலாமா அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு சாந்தி சுகம் அனுப்பவிக்கக்கூடிய குளுமையானதா நீ ஆயிடு அப்படின்னு அல்லாஹ் அதுக்கு கட்டளை இட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தீங்கு செய்யணும்னு நாடுனாங்க. அந்த மக்கள்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தீங்கு செய்ய நாடுனாங்க. ஆனா அவங்கதான் தோத்து போயிட்டாங்க, அவங்களுக்குதான் நஷ்டம். இப்படி பார்த்தும் அவங்க நிராகரிக்கக்கூடிய மக்களா இருந்தா அப்ப மறுமையின் தண்டனை எப்படி இருக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தியை அழகான முறையில சொல்லிட்டு அடுத்த ஒரு தூதருக்கு போறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 71வது வசனம். நாம் அவரையும் லூத்தையும் காப்பாற்றி உலக மக்கள் அனைவருக்கும் நாம் பாக்கியம் பொழிந்திருந்த பூமிக்கு அவர்களை கொண்டு வந்தோம். நாம் அவருக்கு இஸ்ஹாக்கை வழங்கினோம், அதிகப்படியாக யாக்கூபையும் வழங்கினோம். இவர்கள் ஒவ்வொருவரையும் நன்மக்களாகவும் நாம் ஆக்கினோம். நாம் அவர்களை நம்முடைய கட்டளைப்படி வழிகாட்டுகின்ற தலைவர்களாக இமாம்களாக திகழச் செய்தோம். மேலும் அவர்கள் நற்செயல்கள் புரியும்படியும் தொழுகையை நிலைநாட்டும்படியும் ஜகாத் கொடுத்து வரும்படியும் வஹியின் மூலம் அவர்களுக்கு நாம் வழிகாட்டினோம். அவர்கள் நமக்கே அடிபணிந்தவர்களாக திகழ்ந்தார்கள். மேலும் லூத்திற்கு நாம் ஹுக்கும், விவேகத்தையும் ஞானத்தையும் வழங்கினோம். மேலும் அருவருக்கத்தக்க செயல்கள் புரிந்து வந்த ஊரில் இருந்து அவரை காப்பாற்றி வெளியேற்றினோம். திண்ணமாக அவ்வூர் மக்கள் மிகவும் கெட்டவர்களாகவும் பாவிகளாகவும் இருந்தார்கள்.
மேலும் நாம் லூத்தை நம்முடைய அருளுக்கு உட்படுத்தினோம். அவர் உத்தமர்களில் ஒருவராய் திகழ்ந்தார். இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நபிமார்கள் ஒவ்வொருத்தரையும் அல்லாஹுடைய கட்டளைப்படி அனுப்பி வச்சான். அவர்கள் அழகான பணியை செஞ்சாங்க. அவங்கள அழகான முறையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கிருபை செஞ்சான். அது மட்டும் இல்லாம அவங்க ஒவ்வொரு அல்லாஹுடைய கட்டளைக்கு ஏற்பட்டு அந்த 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 ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு அழகான முறையில தொழுகையை நிலைநாட்டும்படியும், ஜகாத்து கொடுத்து வரும்படியும் வஹி மூலம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த கட்டளைகளை அழகான முறையில நிறைவேற்றி வந்தாங்க அப்படிங்கறத சொன்னா, அது மட்டும் இல்லாம லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹிக்மாவை கொடுத்தோங்கிறான், ஞானத்தை கொடுத்தோங்கிறான். அவர் அழகான முறையில அருவருக்கக்கூடிய செயல்கள்ல இருந்து அந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய அழகான விஷயத்த சொல்லிக்கிட்டு வந்தாங்க. ஆனா அவங்க கேட்காத போதும் அவங்களையும் அவங்க ஊர் மக்களையும் அழிச்சிட்டு லூத் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவங்களை பின்பற்றுறவங்களையும் பாதுகாத்தோம் அப்படின்னு அந்த தஆலா சொல்றான். அடுத்து இதே அருட்பேற்றினை நாம் நூகுக்கும் வழங்கினோம். இவர்கள் அனைவருக்கும் முன்னதாக அவர் நம்மிடம் இறைஞ்சியதை நினைவு கூறும். நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அவரையும் அவர் குடும்பத்தையும் மாபெரும் துன்பத்தில் இருந்து விடுவித்தோம். நம் சான்றுகளை பொய்யென தூற்றிய சமுதாயத்தாருக்கு எதிராக நூகுக்கு நாம் உதவியளித்தோம். பின்னமாக அம்மக்கள் மிகவும் தீயவர்களாகவே இருந்தார்கள். எனவே நாம் அவர்கள் அனைவரையும் மூழ்கடித்தோம். இதே அருட்பேற்றினை தாவூதுக்கும் சுலைமானுக்கும் நாம் வழங்கினோம். அவர்கள் இருவரும் ஒரு வயல் தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வழங்கிக் கொண்டிருந்ததை நினைத்து பாரும். அந்த வயலிலோ இரவு நேரத்தில் மாற்றாரின் ஆடுகள் பரவலாக மேய்ந்து கொண்டிருந்தன. மேலும் அவர்கள் தீர்ப்பு வழங்கியதை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அவ்வேளை நாம் சுலைமானுக்கு சரியான தீர்ப்பினை புலப்படுத்தினோம். ஆயினும் இருவருக்குமே தீர்ப்பு கூறும் நுண்ணறிவையும் ஞானத்தையும் நாம் வழங்கியிருந்தோம். மலைகளையும் பறவைகளையும் தாவூதுடன் துதிபாடும்படியாக அவருக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். அவை அவருடன் துதிபாடிக் கொண்டிருந்தன. இந்த செயலை செய்தவர்கள் நாமேதாம். மேலும் உங்கள் நன்மைக்காக கவசம் தயார் செய்யும் கலையை நாம் அவருக்கு கற்றுத்தந்தோம். நீங்கள் போரிடும் போது உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக. பிறகு நீங்கள் நன்றியுடையவர்களாய் இருக்கின்றீர்களா என்ன? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு தூதர்களா சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு ஈடேற்றத்தை கொடுத்தோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நம்ம அந்த மாதிரி தான் நம்ம எல்லா விஷயங்களையும் கொடுத்தோம். ஆனா அவங்களுடைய மக்கள் மறுக்கும் போது அவங்களுடைய குடும்பத்தார்ல பின்தங்கிய விட்டவர்களை மட்டும் விட்டுட்டு மத்த அவங்கள அனைவரையும் நம்ம பாதுகாத்தோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றோம். இதெல்லாம் நம்ம சான்றுகளை பொய்யாக்கிய இந்த மனிதர்களுக்கு வந்த நிலைமைகள்லாம் எப்படிப்பட்டதா இருக்கு, தீயவர்களை நம்ம அனைவரையும் நம்ம மூழ்கடிச்சோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றோம். இதே அருட்பேரை எப்படி மற்ற நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ம கொடுத்திருந்தோம் இல்லையா, அந்த மாதிரியான அருட்கொடைகளை நம்ம என்ன செஞ்சோம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் கொடுத்தோம். அவங்களுடைய தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நம்ம கொடுத்திருந்தோம். அவங்க தொடர்பான வழக்குகள் ஒரு விஷயம் வந்துச்சு, அதையும் நாங்க நினைத்து பாருங்க. அதுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு நுண்ணறிவை 2 பேருக்குமே நம்ம கொடுத்திருந்தோம், ஞானத்தை நம்ம வழங்கி இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த விஷயத்த நம்ம தஃப்சீர் எடுத்து படிச்சு பார்த்தா அது என்ன தீர்ப்பு, எந்த மாதிரியான வழக்கு வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், பறவைகள் மலைகளையும் பறவைகளையும் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ம வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். அதெல்லாம் அவங்க ஓதக்கூடிய நேரத்துல அப்படியே துதிப்பாடி பாடக்கூடியதா இருந்துச்சு. இந்த செயல்களையும் நாம தான் செஞ்சோம். அது மட்டும் இல்ல, உங்கள் நன்மைக்காக கவசம் தயாரிக்கக்கூடிய கலையையும் நம்ம அவருக்கு கற்றுக் கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, போரின் போது உங்களை நீங்க காப்பாத்திக்கிறதுக்காக இப்படிலாம் நான் உங்களுக்கு அருட்கிருபை செஞ்சிருக்கனே, என்னுடைய அருட்கொடையை விசாலமா கொடுத்திருக்கனே, நீங்க நன்றியுள்ள மக்களா இருக்க வேணாமா என்ன? அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு கேட்கிறான். நௌரஃபா. மேலும் நாம் சுலைமானுக்கு வேகமான காற்றை வசப்படுத்தி தந்தோம். அது அவர்களுடைய கட்டளைக்கு இணங்கி நாம் அருள் வழங்கிய நாடுகளின் பக்கம் வீசிக்கொண்டிருந்தது. மேலும் நாம் ஒவ்வொன்றை பற்றியும் அறிந்தவராகவே இருக்கின்றோம். மேலும் ஷைத்தான்களில் பலவற்றை நாம் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். அவை அவருக்காக கடலில் மூழ்கக்கூடியவையாகவும் இதர பணிகளை புரிபவைகளாகவும் இருந்தன. அவர்கள் அனைவரையும் கண்காணிப்பவராகவே நாம் இருந்தோம். இவற்றையே விவேகம், நுண்ணறிவு மற்றும் ஞானம் ஆகிய அருட்பேறுகளை நாம் ஐயூபுக்கும் வழங்கியிருந்தோம். அவர் தம்முடைய இறைவனிடம் இறைஞ்சியதை நினைவு கூறும். என்னை நோய் பீடித்து விட்டது, நீயோ கிருபை செய்வோரில் எல்லாம் பெருங்கிருபையாளனாய் இருக்கின்றாய். நாம் அவருடைய இறைஞ்சுதலை ஏற்று அவருக்கிருந்த நோயை போக்கிவிட்டோம். அவருக்கு நாம் அவருடைய குடும்பத்தை மட்டும் வழங்கவில்லை, அவர்களுடன் அதே அளவுக்கு இன்னும் அதிகமானவர்களையும் வழங்கினோம். இது நம்முடைய சிறப்பான கிருபையாகவும் அடிபணிந்து வணங்குவோருக்கு இது ஒரு நினைவூட்டுதலாகவும் அமைவதற்காக. மேலும் இதே அருட்பேற்றினை இஸ்மாயிலுக்கும் இத்ரீஸுக்கும் துல்கிஃப்லுக்கும் நாம் வழங்கியிருந்தோம்.
இவர்கள் அனைவரும் பொறுமையை கடைபிடிப்பவர்களாய் இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல அழகான முறையில சொல்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காற்ற மலைய பறவைகளை வசப்படுத்தி கொடுத்திருந்தானோ, அது மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேகமா வீசக்கூடிய அந்த காற்றுகளை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அதெல்லாம் அல்லாஹாலா கொடுத்தது அவனுடைய அறிவார்ந்த செயலா இருக்குது பாத்தீங்களா. மேலும் ஷைத்தான்களையும் அல்லாஹ் அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அவங்க சொன்ன எல்லா பணிகளையும் செய்து வரக்கூடியதா இருந்துச்சு. இது எல்லாத்தையும் நம்ம கொடுத்தாலும் எல்லாரையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அல்லாஹாலா சொல்றான். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஷைத்தான்களையும் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அது அவங்களுடைய எல்லா பணிகளையும் செய்யக்கூடியதா இருக்கு. இவ்வளவு கொடுத்திருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்காணிக்க கூடியவனா நம்ம இருக்கிறோம். இதெல்லாம் நம்மளுடைய கிருபைகள்ல உள்ளதா இருக்கு அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதுக்கு அடுத்து பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை தேர்ந்தெடுத்தத, அவங்க தன்னுடைய கஷ்ட நேரத்துல தன்னுடைய ரப்பு கிட்ட நினைவு கூர்த்து துவா செஞ்சத, அந்த துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏத்துக்கிட்டு அவங்களுடைய நோயை குணப்படுத்தி அவங்க இழந்ததை விட மேலும் அதிகப்படியாக நம்ம கொடுத்தோம். நாம தான் கிருபை செய்யவர்கள்ல நமக்கு அடிபணிந்து வணங்கக்கூடிய அந்த மக்களுக்கு கிருபை செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி, இதையெல்லாம் நான் எதுக்காக கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு நினைவூட்டுதலா கொடுக்குறேன். என் பக்கம் திரும்பி வந்தா ஒரு மடங்கு இல்ல, பன்மடங்கு கொடுக்கக்கூடியவர்களா இருக்கேன் பாருங்க. உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த இறை தூதர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்க இழந்ததை விட மேலதிகமாகவும் நான் கொடுத்தேங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மட்டும் இல்லாம அதே மாதிரி அதே வழித்தோன்றல வந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃப்ல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எல்லாரும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்தவர்களாகவும் பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அடுத்து, மேலும் நாம் அவர்களை நம்முடைய அருளில் நுழைவித்தோம், ஏனெனில் அவர்கள் அனைவரும் நல்லடியார்களாகவே திகழ்ந்தார்கள். மேலும் மீன்காரருக்கும் நாம் அருள் பாலித்திருந்தோம். நாம் அவரை பிடிக்க மாட்டோம் என்று நினைத்து கோபப்பட்டு கொண்டு அவர் சென்று விட்டதை நீர் நினைவு கூறும். இறுதியில் அவர் இருள்களுக்குள் இருந்து கொண்டு இவ்வாறு இறைஞ்சினார்: உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை, தூய்மையானவன் நீ. சின்னமாக நான் குற்றம் செய்து விட்டேன். அப்போது நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு துன்பத்திலிருந்து அவரை விடுவித்தோம். மேலும் இவ்வாறே நம்பிக்கை கொண்டவர்களை நாம் காப்பாற்றிக் கொள்கின்றோம். மேலும் ஜக்கரியாவுக்கும் அருட்பேற்றினை வழங்கினோம். அவர் தம் இறைவனிடம், என் இறைவனே, என்னை நீ தன்னந்தனியாக விட்டுவிடாதே, நீயே மிகச்சிறந்த வாரிசு ஆவாய் என்று பிரார்த்தித்த சமயத்தை நினைவு கூறும். பிறகு நாம் அவருடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவருக்கு யஹ்யாவை கொடையாக வழங்கினோம். அவருடைய மனைவியை அதற்கு அருகதையுள்ளவராகவும் ஆக்கினோம். இவர்கள் யாவரும் நட்பணிகளில் முனைந்து செயற்படுவோராகவும் பேரார்வத்துடனும் அச்சத்துடனும் நம்மிடம் இறைஞ்சக்கூடியவர்களாகவும் திகழ்ந்தார்கள். நம் முன் பணிந்தவர்களாகவும் விளங்கினார்கள். ஓகேடா, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லக்கூடிய செய்திகளை பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அவங்களுடைய இறைஞ்சுதலை ஏற்று, அவங்களுடைய துஆக்களை ஏற்று, அவங்களுடைய அழகிய அந்த பணிகளை நிறைவு செய்து அவர்கள் பொறுமையாளர்களா இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை உத்தமர்களா உயர்ந்த அந்தஸ்துக்கு உயர்த்தினானோ, அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்ட, நம்ம அவர்களை எல்லாரையும் நம்மளுடைய அருள்ல நுழைய வச்சோம். அவர்கள் அனைவரும் நம்மிடத்துல நல்லடியார்களா இருக்கிறாங்க அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த மீன்காரர் இருக்கிறார்ல, சுப்ஹானல்லாஹ், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்றான் பாருங்க. ஏன்னா அவர் கோச்சுக்கிட்டு போனாராம் அல்லாஹ்வுடைய கட்டளை வர்றதுக்கு முன்னாடி. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நபிமார்களின் பேரை சொல்றான். இந்த இடத்துல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் பேர் சொல்லாம சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப அவங்க பாருங்க, அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னாடி அவங்க மாறு செய்யல, ஆனா கொஞ்சம் கோபமா போறாங்க. இங்க போறது ரப்பு கிட்ட கோச்சுக்கிட்டு எங்க போக முடியும். ஆனாலும் அவரை நம்ம ஒரு சோதனைக்கு ஆளாக்குனப்போ அவங்க அந்த இருள்ல இருந்துகிட்டு, ரப்பே, எவ்வளவு அழகான துவா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், நான் தான் யா அல்லாஹ் அநியாயம் செஞ்சுட்டேன், நீ தூய்மையானவன் யா அல்லாஹ், என்னை நீ மன்னிச்சிரு ரப்பேன்னு சொல்லிட்டு அவங்க துவா செய்யறாங்க. அப்போ அவருடைய பிரார்த்தனையை நம்ம ஏத்துக்கிட்டு அவரை துன்பத்துல இருந்து நம்ம வெளியாக்கணும். இந்த மாதிரி தான் நம்பிக்கை கொண்டவர்களை நம்ம காப்பாற்றிக் கொள்கிறோம். இந்த இடத்துல எல்லாம் சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு நபிமார்களுடைய பிரார்த்தனையிலையும் நிறைய படிப்பினை இருக்குது.
இந்த இடத்துலதான் நமக்கு நிறைய அறிஞர்கள் நமக்கு கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தன்னுடைய ரப்பு கிட்ட துவா செஞ்சாங்களோ, இந்த பிரார்த்தனையை நாமும் நம்பிக்கையோட ஆதரவு வைத்து கேட்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள பாதுகாத்தது மாதிரி, அவங்கள கஷ்டத்துல இருந்து வெளியாக்குனது மாதிரி, அவங்கள மன்னிச்சது மாதிரி நம்மளையும் மன்னிச்சு நம்ம கஷ்டத்துல இருந்து வெளியாக்குவான் அப்படிங்கிறத ஒரு அழகிய விஷயத்த நமக்கு அறிஞர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அழகான முறையில பிரார்த்தனை செய்யறாங்க. யா அல்லாஹ் என்னை தன்னந்தனியா விட்டுறாதே யா அல்லாஹ். அப்போ நாமளும் ஒரு தவிச்சு போய் நிக்கும்போது நம்ம ரப்பு கிட்ட இப்படி கூப்பிட்டு கேட்டோம்னா, நம்மளுக்கு அல்லாஹ் உதவி செய்வானா இல்லையா? கண்டிப்பா உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ். நம்பிக்கையோட கேட்கிறத தான் அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். அவர் கேட்டப்போ அவருடைய பிரார்த்தனையை நம்ம ஏத்துக்கிட்டோம். அவருக்கு எஹியாங்கிற ஒரு பிள்ளையும் கொடுத்தோம். அவர் மனைவி அருகதையற்றவரா இருந்தார். அதுக்கு அருகதை உள்ளவரா ஆக்கணும். அதானே அதுக்கு அர்த்தம். அவருடைய மனைவிய அருகதை உள்ளவரா ஆக்கணும்னா அதுக்கு ரெடியானவராவே இல்ல. அந்த கட்டத்தையெல்லாம் தாண்டி போயிட்டாரு. அப்போ நம்முடைய ரப்பு இருக்கிறான்ல, வல்லமை மிக்கவன், நுண்ணறிவாளன். அவன்ட்ட நம்ம நம்பிக்கையோட, அச்சத்தோட, ஆர்வத்தோட நம்ம கேட்கும்போது, எப்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குடுத்தானோ, எப்படி ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் குடுத்தானோ, அதே மாதிரி நமக்கும் குடுப்பாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்து தன்னுடைய கற்பை காப்பாற்றிக் கொண்ட அந்த பெண்ணிற்குள் நம்முடைய ரூஹில் இருந்து ஊதினோம். மேலும் அப்பெண்ணையும் அவளுடைய மைந்தரையும் உலகத்தார் அனைவருக்கும் சான்றாய் திகழச் செய்தோம். உங்களின் இந்த சமுதாயம் உண்மையில் ஒரே ஒரு சமுதாயமே. மேலும் நானே உங்கள் அதிபதி. எனவே நீங்கள் எனக்கே அடிபணியுங்கள். ஆயினும் இந்த மக்கள் செய்த தவறு என்னவெனில், அவர்கள் தமக்கிடையே தம்முடைய தீனை, மார்க்கத்தை துண்டு துண்டாக்கி விட்டார்கள். அனைவரும் நம்மிடமே திரும்பி வரக்கூடியவர்கள் ஆவார். பிறகு எவர் நம்பிக்கையாளராய் திகழ்ந்து நற்செயல்கள் புரிகின்றாரோ அவருடைய உழைப்பு மதிப்பற்று போகாது. மேலும் அதனை நாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். எந்த ஊர் மக்களை நாம் அழித்து விட்டோமோ அவர்கள் மீண்டும் திரும்பி வருவது சாத்தியமில்லை. ஓகே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே தொடர்ல தன்னுடைய கற்பை காப்பாத்திக்கிட்டாங்கல்ல, அப்படிப்பட்ட பெண், அவளுக்கு நம்முடைய ரூஹுல இருந்து நம்ம ஊதி அந்த பெண்ணுக்கும் அவளுடைய மைந்தரை இந்த உலகத்தாருக்கு சான்றா திகழ செஞ்சோம். கடைசியா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா அன்பியாவுல 17 நபிமார்களை சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ நாம ஒழுக்கத்தோட இருந்தா அல்லாஹ் உயர்வை கொடுக்குறான். அவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தா மிகப்பெரிய சான்றா திகழ செய்யறான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த உண்மையெல்லாம் நம்ம இந்த ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சொல்லி காட்டுறது எதுக்குன்னு சொன்னா, அவங்க எல்லாம் படிப்பினை பெறணும், தன்னுடைய ரப்புக்கு அடிபணியணும் அப்படிங்கறதுக்காகத்தான். ஆனா இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க செஞ்ச தவறு என்ன? தீன் இந்த மார்க்கத்தை துண்டு துண்டோ ஆக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் நம்மளுடைய திருப்பி கொண்டு வரப்படணுங்கிறத நினைவில்லாம இருக்கிறாங்க. நம்பிக்கையாளரா திகழ்ந்து நற்செயல் யார் செய்யக்கூடிய மக்களா இருக்கிறாங்களோ அவங்களுடைய உழைப்பு மதிப்பற்றதா போகாது. எல்லாத்தையும் நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எந்த ஊர் மக்களையும் நம்ம அநியாயமா அழிக்கல. ஆனா அழிச்சு விட்ட யாராச்சும் திரும்பி வர முடியுமா? அதுக்கு சாத்தியமே இல்லை. அடுத்து எதுவரையெனில் யாஜூஜ் மாஜூஜ் திறந்து விடப்பட்டு ஒவ்வொரு உயரமான இடங்களில் இருந்தும் அவர்கள் வெளியேறும் வரை, மேலும் உண்மையான வாக்குறுதி நிறைவேறும் வேளை வரும் வரை, அப்போது சத்தியத்தை நிராகரித்தவரின் விழிகள் நிலை குத்தி நின்றுவிடும். எங்கள் துர்பாக்கியமே, இவ்விஷயத்தில் நாங்கள் அலட்சியமாக இருந்து விட்டோமே, ஏன் நாங்கள் கொடுமை புரிந்தவர்களாக இருந்து விட்டோமே என்று அவர்கள் புலம்புவார்கள். சின்னமாக நீங்களும் அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் வழிபட்டு கொண்டிருந்தவைகளும் நரகத்தின் எரிபொருள்களாவீர்கள். நீங்கள் அங்குதான் செல்ல வேண்டியிருக்கும். உண்மையில் இவர்கள் தெய்வங்கள் என்றால் அங்கு போயிருக்கவே மாட்டார்கள். இனி இவர்கள் எல்லோரும் என்றென்றும் அதிலேயே தங்க வேண்டியுள்ளது. அதில் அவர்கள் கதறுவார்கள். நிலைமை எப்படி இருக்குமெனில், கூச்சல் குழப்பத்தால் அவர்கள் எதையும் செவிமடுக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தானே இவ்வளவு தூதர்களையும் அல்லாஹ் அனுப்பியிருக்கான். அவன்கிட்ட இருந்து வழிகாட்டுதல அனுப்பியிருக்கான். நமக்கு அவகாசங்களையும் கொடுத்திருக்கான். அதுக்கு பின்னாடி நீங்க இந்த நிலைமைக்கு போனீங்கன்னா பொறுப்பு அல்லாஹ் இல்லையா? அடுத்து நம்மிடமிருந்து எவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று முன்னரே முடிவு செய்யப்பட்டதோ அவர்கள் திண்ணமாக நரகத்தை விட்டு தொலைவில் வைக்கப்படுவார்கள். அந்த நரகின் சலசலப்பை கூட அவர்கள் கேட்க மாட்டார்கள். தம் மனதிற்கு அந்த இன்பங்களுக்கு மத்தியில் அவர்கள் என்றென்றும் வாழ்வார்கள். பெரும் திகிலை ஏற்படுத்தும் அந்நேரம் அவர்களை சிறிதலும் துயரத்தில் ஆழ்த்தாது. மேலும் உங்களிடம் வாக்களிக்கப்பட்ட நாள்தான் இந்நாள் என்று கூறிக்கொண்டு வானவர்கள் அவர்களை எதிர்கொண்டு வரவேற்பார்கள். எழுதப்பட்ட ஏடு சுருட்டப்படுவதைப் போல் நாம் வானத்தை சுருட்டும் அந்நாளில் நாம் முதலில் எவ்வாறு படைக்க தொடங்கினோமோ அவ்வாறே நாம் மீண்டும் படைப்போம். இது நம்முடைய பொறுப்பில் உள்ள ஒரு வாக்குறுதியாகும். திண்ணமாக அதனை நாம் நிறைவேற்றியே தீர்வோம்.
ஜபூரில் நல்லுரை வழங்கிய பிறகு நம்முடைய நல்லடியார்களே இப்பூமிக்கு வாரிசுகள் ஆவார்கள் என்று எழுதி வைத்து விட்டோம். அடிபணிந்து வாழும் மக்களுக்கு இதில் மாபெரும் அறிவிப்பு இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவ்வளவு அற்புதமா சொல்லி காட்டுறான். அப்போ அநியாயம் செய்யறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான தண்டனை. யாரு அல்லாஹ்வை நினைச்சு ஓரிரை கொள்கையில இருந்து நன்மை செய்யக்கூடிய மக்களா இருக்கிறாங்களோ அவங்கள விட்டு நரகத்தை ரொம்ப தொலை தூரத்துல வைப்போம். அதோட சலசலப்ப கூட கேட்க மாட்டாங்க. மனதுக்கு பிடிச்ச இன்பத்துல இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, பெரும் திகில் ஏற்படக்கூடிய அந்த நேரத்துல அவங்க எந்த ஒரு துயரமோ துக்கமோ அவங்கள தாக்காது. அவங்க அந்த நாள் எப்படிப்பட்ட நாளா இருக்கும்னு சொன்னா வானவர்கள்லாம் அவங்கள முன்னாடி கூப்பிடுவா வரவேற்பாங்க. அப்படிப்பட்ட நாளா இருக்கும். யா அல்லாஹ், யா ரப்பே, வானவர்களின் வரவேற்பை ஏற்று அந்த இன்பமான அந்த சுகமான நேரத்தில் திளைத்திருக்கக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். ஆமீன். அடுத்து அல்லாஹ் தஆலா இந்த வானத்தை எப்படி சுருட்டுவான் அப்படிங்கிறதையும் மீண்டும் எப்படி படைப்பாங்கிறத சொல்றான். அது மட்டும் இல்ல, ஜபூர் வேதத்திலையும் இது பத்தின செய்திகள் இருக்கு. அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு நல்லடியார்களைத்தான் வாரிசாக்கி கொடுப்பாங்கிறதையும் எழுதி வச்சுட்டான். அதெல்லாம் பதியப்பட்டு முடிச்சிருச்சு. அடிபணிந்து வாழக்கூடிய மக்களுக்கு இதுல பெரிய அறிவிப்பு, நல்ல சிந்தனை உள்ள மக்களுக்கு அழகான செய்தி இருக்குங்கிறதையும் சொல்றான். அடுத்து, நபியே, நாம் உம்மை உலகத்தாருக்கு அருட்கொடையாகவே அனுப்பியுள்ளோம். நீர் அவர்களிடம் கூறும், உங்கள் இறைவன் ஒரே இறைவன்தான் என்று எனக்கு வகை அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் அவனுக்கு அடிபணிந்தவர்களாய் இருக்கிறீர்களா என்ன? அவர்கள் புறக்கணித்தால் நீர் கூறிவிடும், நான் வெளிப்படையாக உங்களுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டேன். இனி உங்களிடம் வாக்களிக்கப்படுகின்ற அந்த விஷயம் அண்மையில் இருக்கிறதா அல்லது வெகு தூரத்தில் இருக்கிறதா என்பதை நான் அறியேன். உறக்கக் கூறுவனவற்றையும் நீங்கள் மூடி மறைத்து செய்பவனவற்றையும் திண்ணமாக அல்லாஹ் அறிவான். நான் புரிந்து கொள்வது இதுவே. ஒருவேளை இது கால அவகாசம் உங்களுக்கு ஒரு சோதனையாக இருக்கலாம். மேலும் குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் இன்பம் அனுபவிக்க கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாகவும் இருக்கலாம். இறுதியில் இறைத்தூதர் கூறினார், என் அதிபதியே, நீ சத்தியத்தை கொண்டு தீர்ப்பளிப்பாயாக. மேலும் மக்களே, நீங்கள் இட்டுக்கட்டி கூறுவதற்கு எதிராக எங்களுக்கு உதவியாளனாக இருப்பவன் கிருபையுள்ள எங்கள் இறைவன்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நபியை எதுக்காக அனுப்புறான்? இந்த உலகத்தாருக்கெல்லாம் அருட்கொடையா அனுப்புனேன் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். அந்த அருட்கொடையான நபியுடைய சமுதாயமா நாம இருக்கிறோம். அந்த அருட்கொடையான நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளை நம்ம படிச்சு அதன்படி நம்ம வாழ்ந்தோம்டா நமக்கு அழகிய வழிகாட்டுதல் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதை புறக்கணிச்சு வாழக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கை செய்யறத நான் எச்சரிக்கை செஞ்சுட்டேன். ஆனா அந்த மறுமை நாளுங்கிறது, அந்த திடுக்கிடும் நிகழ்ச்சிங்கிறது அது தூரத்துல இருக்கா பக்கத்துல இருக்கான்னு நான் அறிய மாட்டேன். நம்ம சத்தமா பேசினாலும் சரி, வெளிப்படுத்தி காட்டினாலும் சரி, மூடி மறைக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கான். நானா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் புரிஞ்சுக்கிட்டது எது தெரியுமா? நமக்கு அவகாசம் கொடுத்திருக்கான் அல்லாஹ் தஆலா. அது நமக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறது சோதனையா இருக்கலாம். ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு இன்பம் அனுபவிக்க விட்டுருக்கலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கலாம். ஆனா இறுதியில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் அதிபதியே, நீ சத்தியத்தை கொண்டு தீர்ப்பளிக்க கூடியவன் யா அல்லாஹ். மேலும் மக்களே, நீங்க இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் எதிராக உங்களுக்கு உதவியாளனா இருப்பவன் கிருபையுள்ள இறைவன் தான் அப்படிங்கிறத தவிர வேற என்ன சொல்ல முடியும்? நீங்க இட்டுக்கட்டி சொல்றதுல இருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியத்தின்படி தீர்ப்பளிப்பான். அதனால மக்களே, நீங்களும் நானும் பொறுமையா இருப்போம். அந்த கால அவகாசம் வர்ற வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனையா வச்சிருக்கலாம், அல்லது இன்பம் அனுபவிக்கிறதா வச்சிருக்கலாம். ஆக எது எப்படி இருந்தாலும் சரி, அல்லாஹ் அறிந்தவனா இருக்கான். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றையும் நம்ம வெளிப்படுத்துவதையும் மூடி மறைக்கிறதையும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து சொல்றான். அதே நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கு இறுதி தூதரா இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அழகான முறையில இந்த உலகத்தாருக்கு அருட்கொடையா அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். யா அல்லாஹ், இந்த அருட்கொடையை உணர்ந்து அந்த அருட்கொடையின் இறுதி சமுதாயமாக இருக்கக்கூடிய நாங்கள் உன்னுடைய கட்டளைகள் ஒவ்வொன்றையும் அழகான முறையில் விளங்கி புரிந்து அமல் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிவை யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் அமல் செய்வதற்கு எங்களுக்கு இலகுவாக்கி கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், அதுக்கான சந்தர்ப்பத்தை கூடிய அல்லாஹ். எங்கள் உள்ளத்தில் இருக்க கெட்ட எண்ணங்களை எல்லாம் போக்கி, பொறாமை போக்கி, எல்லா விதமான முனாஃபித்தனங்களையும் போக்கி, வெளிப்படையான மறைமுகமான ஷிர்க்கிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்து ஓரிரை கொள்கையில் நிலைத்து நிற்கக்கூடியவர்களாக, ஈமானில் உறுதி உள்ளவர்களாக, நற்செயல்கள் செய்யக்கூடியவர்களாக, உன்னை சந்திக்கும் அந்த நாளில் யா அல்லாஹ் உன்னுடைய மஃபிரத்தை பெற்ற மக்களாக எங்கள் அனைவரையும் அருள் புரிவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته